கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நான் எல்லா மாதிரியான வாய்ப்பும் கொடுத்து வச்சுக்கிறேன். சிறு கொடுத்துட்டு கூட வரலாம் தான். 40 நாள் ஃபீட்பேக்லாம் கேட்டோடனே டென்ஷன் ஆகிடுது போல். அப்படிலாம் ஆகாதீங்க. உங்களால் முடிஞ்சால் வாங்கலாம், என்ன இல்லை உறவாடுறதுக்கு தான் சந்தர்ப்பம் கொடுத்து வச்சுக்கிறேனே. வாரம் ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வரலாம், பேசலாம், போகலாம். பொருளாதார நெருக்கடியை முதல்ல சமாளிக்க பாருங்கள், பொருளாதார விடுதலை அடைய பாருங்கள், வசதியாக இருங்க. அப்புறமா 40 நாளுக்கு வாங்க. இல்லை சிறு தர முடியினாலும் தரலாம். அதுதான் ஒருத்தரை போட்டு வச்சுக்கிறேன். அவங்கக்கிட்ட பேசி என்ன பண்ணலாம், அவங்க கூட பேசிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து போகிறது வர்றது எல்லாமே செய்யலாம். உங்கள் வாய்ப்பு தான். 40 நாள் வரணும்னு கட்டாயமும் இல்லை, வரவானானும் இல்லை. எல்லாருக்கும் என்ன வேணும், பணம் வேணும், நேரம் வேணும். டெய்லி வேலைக்கு போய் குடும்பத்தை பார்க்கறதுக்கே நேரம் சரியாக இருக்கும் சில பேருக்கெல்லாம். அப்படி தானே, ஒரு தினக்கூலி வாங்குறாரு, அவர் எப்படி போய் இல்லை வேறெல்லாம் செய்ய முடியாது. நம்ம ஏகத்துக்கு வச்சுருக்கிறோம். நம்ம பக்கமும் வந்து குறைக்க முடியாது. தங்கணும், கரண்ட்டு பில்லு, ஏசி ரூமு, எனக்கு கிளாஸு, சாப்பாடு போடணும். நீங்கள் சாப்பாடு கஞ்சி கூட ஊற்றுங்கன்னு சில பேர் சொல்லலாம். ஆமாம், கஞ்சி ஊற்றுறீங்கன்னுவாங்க, சுட கஞ்சி தான் தராங்க அங்கே போனான்னுவாங்க. அந்த மாதிரி இல்லை. நான் ஏழைக்கு ரொம்ப காலமாக இருந்தேன். 500 ரூபாய்க்கு இருந்தேன், கொட்டா போட்டு இருந்தேன். யாரும் வரலன்னா அது நானாக செய்ய முடியும்ல. இப்போவும் கூட இது கூட கொஞ்சம் இன்னும் அடுத்தது அதிகமாக தான் போயினே இருக்கும். ஸோ என்னை கூடவே உறவாடணும்னு நினைக்கிறது முட்டாள்தானோ. அப்படி இல்லை, நீங்கள் உங்களை கூட உறவாடுறதுக்கான சந்தர்ப்பத்தை தான் நான் தரேன். யாரோ ஒருத்தர் விசேஷமானவர், அவர் பின்னாடி அவராண்டே உறவாடணுன்றதெல்லாம் தப்பான ஒரு செயல். அப்படி வேணாம், அப்படி இல்லை. உண்மை அது கிடையாது. கடவுள் உங்களுக்கு 2 பேருக்கு தான் டீலு. நீங்கள் கடவுள் 2 பேர் தான். ஸோ எப்படி வாழணும், சமூகத்தை எப்படி அனுபவிக்கணும், எப்படி அணுகணும், இதுங்களை தான் நான் 40 நாள் சொல்லித்தரேன். ஸோ பொருளாதார விடுதலை கட்டாயமாக அடைஞ்சே ஆகணும் நீங்கள். அப்போ தான் நீங்கள் சரியாக வர முடியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். சிறு கொடுத்து வரலாம். நான் இது மாதிரி மாதமாக இவ்வளோ கொடுக்குறேன்ட்டு அந்த மாதிரி வாய்ப்பும் கொடுத்துக்கிறேன் சில பேருக்கெல்லாம். ஆனால் திரும்பி வந்த மாதிரி தெரில. சில பேருக்கெல்லாம் இலவசமாக இந்த மாதிரிலாம் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அது மிஸ்பிஹேவ் தான் பண்ணுறாங்க. அதனால் அது நீங்கள் கொடுத்து அமௌண்ட்டு முடிச்சுட்டு அவ்வளோ என்ன பண்ணலாம், நீங்கள் உள்ள அதெல்லாம் சிறு வரேன்னு சொல்லிட்டு ஒரு சிறிய தொகையை கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு அதெல்லாம் சிறு கொடுக்கலாம் நினச்சா கொடுக்க முடியலன்னா நான் என்ன பண்ண முடியும். கடன் கொடுத்து குற்றம், அதில் இந்த மாதிரி கொடுக்குறது. உங்களால் முடியும்னா வாங்க, இல்லைன்னா வரவேணா. ஆனால் ஏழைக்கு நான் எப்போவுமே இருக்கிறேன். சத்சங்கம் எப்போது என்ன தான் ஃப்ரீ தான். யார் ஒன்றாலும் வரலாம், கேள்வி கேட்கலாம், என்னை கூட என்ன பண்ணலாம், பேசலாம். நான் அங்கேருந்து சென்னைக்கு வந்துக்கிறேன். அதுக்காக தான் ஒரு 8 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துக்கிறேன். எதுக்குன்னா அங்கேயே இருந்தால் நல்லா இருக்காது இல்லை. அங்கே உங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. பஸ்ஸு வசதியெல்லாம் வசதி இல்லை. இங்கே சென்னையில் அப்படி இல்லை, வரலாம். இந்த சுற்று வட்டாரத்துலேருந்து எங்கே இருந்தாலும் வரலாம். அப்படி தான் வச்சுக்கிறேன். மீனம்பாக்கத்தில் வெளிநாட்டிலேருந்து மீனம்பாக்கம் இறங்கி மீனம்பாக்கத்துலேருந்து இங்கே வந்து சத்சங்கம் கேட்டு கூட போகலாம் சென்னையில் அப்படின்னும் போது. அதுக்காக தான் நான் சென்னைக்கு மெயின் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுவும் இப்போ வந்து நல்லா வந்து போகிறதுக்கான வசதி நிறைய ஏற்பாடு இருக்குது. ஆட்டோ வரும், மினி பஸ் இருக்குது. இப்போல்லாம் நீங்கள் வந்து வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போகலாம். 40 நாளுக்கும் வரலாம். நீங்கள் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து வரணுன்னா பேசிட்டு வாங்க. ஆனால் எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.